கனடா மோர்கேஜ் அண்ட் ஹவுசிங் கார்ப்பரேஷன் மற்றும் டிடி வங்கி ஆய்வுகளின் தரவுகளுக்கு ஏற்ப 2026 வீட்டுச் சந்தை சற்று மீட்சி அடைகின்ற அறிகுறிகளை காட்டுகின்றது. கனடாவின் பொருளாதாரம் என்பது தற்பொழுதைய நிலையில் இந்த குஸ்மா ஒப்பந்தம் போன்ற பல விடயங்களாலும் ஒரு கேள்விக்குறியான நிலையில் அல்லது திடமான நிலையை அடைய முடியாத நிலையில் இருக்கின்றது. இந்த வீட்டுச் சந்தை என்பவற்றில் மெலிதான ஒரு மாற்றம் ஏற்படுகின்றது. இருந்த பொழுதும் கடந்த வருடம் விற்ற விலையில் இருந்து சுமார் 3.6 4% குறைவானதாகவே இந்த வருட விலை என்பது இருக்கின்றதான தன்மை இருக்கின்றது. அதாவது இது வாங்குவோருக்கான சந்தையாகவும் இருக்கின்றது. வீட்டுச் சந்தையில் போடப்பட்டு பல காலமாக அந்த வீடு ஒரு விற்கப்படாமல் இருக்கின்ற பொழுது அந்த பகுதியைச் சேர்ந்த வீடுகளுக்கு அவ்வாறான ஒரு நிலை தங்கு நிலை ஒன்று அல்லது தொய்வு நிலை ஒன்று வரக்கூடியதாகவோ அல்லது விலைகளை அவர்கள் தாராளமாக குறைக்கக்கூடியதான சந்தர்ப்பமும் இருக்கின்றது. இந்த அடைமான கடன்களுக்கான பெறுவதற்கான வழிமுறைகள் மற்றும் விதிமுறைகளில் கடும் போக்கை வங்கிகள் கடைபிடிக்கின்றன. இவ்வாறு கடைபிடிப்பதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், உண்மையிலேயே இந்த வீட்டு சந்தை விவகாரத்தில் இந்த பேபி பூமர்ஸ் எனப்படுகின்ற, அதாவது இந்த இரண்டாம் யுத்தத்திற்கு பிறகு 1946 ஆண்டுக்கும் 1964 ஆண்டுக்கும் இடையில் பிறந்தவர்கள் 40% வீடுகளை வைத்திருக்கின்றார்கள். 2021 ஆண்டு வீடுகள் வாங்கிய பலருடைய வீடுகளும் தற்பொழுது அதாவது அடைமான கடன் மீள் புதுப்பிற்கு வருகின்றது. அவ்வாறு வருகின்ற பொழுது அந்த வேரியபிள் ரேட் அல்லது ஃபிக்ஸ் மோர்கேஜில் கூட மிகவும் குறைந்த தொகை கிடைத்தவர்கள் தற்பொழுது கொள்வனவு செய்கின்ற பொழுது அந்த அவர்களுடைய வாழ்வியலில் மாற்றங்களை ஏற்படுத்துகின்றது என்றால் இரட்டடிப்பாக இருக்கக்கூடிய அளவில் தான் தற்பொழுதைய வட்டி விதத்தின்படி இருக்கின்றது. எனவே இவ்வாறு இருக்கின்ற நிலையில் இந்த சந்தை நிலையில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இந்த வாங்குபவர்களின் தன்மை இருக்க போகின்றது என்பது உண்மையாக இருந்தாலும் இந்த மத்திய தர வர்க்கம் மற்றது மத்திய தர வர்க்கத்திற்கு கீழானவர்கள் வாங்குவது என்பது கடினமானது. கனடா தான் வெற்றி பெற்றதாக பல ஒப்பந்தங்களை மத்திய கிழக்கு நாடுகளுடன் செய்திருந்தது, கட்டார், சவுதி போன்ற நாடுகளுடன். இப்பொழுது அங்கே போர் நடக்கின்ற போர் காலத்தில் அந்த நாடுகள் வந்து முதலிடுமா என்று சொன்னால் அதற்குரிய அதாவது அதற்குரிய பதில் கேள்வியாகத்தான் இருக்கும். நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். மீண்டும் மற்றொரு செய்தியின் பின்னணி களத்திலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். கனடா மோர்கேஜ் அண்ட் ஹவுசிங் கார்ப்பரேஷன் மற்றும் டிடி வங்கி ஆய்வுகளின் தரவுகளுக்கு ஏற்ப 2026 வீட்டுச் சந்தை சற்று மீட்சி அடைகின்ற அறிகுறிகளை காட்டுகின்றது. தற்போதைய வர்த்தக பதற்றங்கள் மற்றும் வேலைவாய்ப்பு சவால்களுக்கு மத்தியில் இத்தகைய சந்தை நகர்வு என்பது சாமானியர்களுடைய வீடு வாங்குகின்ற திறனையும் அதே நேரம் மாகாண பொருளாதாரத்தையும் எவ்வாறு மாற்றியமைக்கும் என்பதனை பகுப்பாய்வு செய்ய இன்றைய தினமும் நம்மோடு இணைகின்றார் அரசியல் ஆய்வாளர் சுரேஷ் தர்மா அவர்கள். வணக்கம் சுரேஷ் தர்மா. வணக்கம் ஜோதி. வணக்கம் நேயர்களே. நிகழ்ச்சிக்குள்ளே உங்களை வரவேற்றுக் கொண்டு, ஆமாம் சுரேஷ் தர்மா, ஒன்டாரியோவிலே பொருளாதார சவால்கள் சற்று தனிய தொடங்கி இருக்கின்றன. இதனால் வீடுகளினுடைய மலிவுத்தன்மை மேம்படும் என்று தரவுகள் கூறுகின்றன. அதிலே குறிப்பாக உங்களுக்கு தெரியும், பேங்க் ஆஃப் கனடாவினுடைய ஓவர்நைட் லெண்டிங் ரேட் ஆனது இன்னும் 2.25% இருக்கின்றது. கமர்ஷியல் பேங்க்ஸினுடைய பிரைம் ரேட் என்பது 4.45% இருக்கின்றது. இருந்தாலும் கூட இந்த வேலை வாய்ப்பு சந்தையினுடைய ஒரு மெதுவான வளர்ச்சியும் உயர்ந்த வாழ்க்கை செலவுகளும் சாமானிய மக்களுடைய நம்பிக்கையை கட்டுப்படுத்துகின்றன என்று தான் சொல்ல வேண்டும். குறிப்பாக இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் என்பது இப்பொழுது ஒன்டாரியோவை பொறுத்தவரையிலே 6.8% இருக்கின்றது. எனவே வீடுகளினுடைய விற்பனை வளர்ச்சி உண்மையில் அடித்தட்டு சாமானிய மக்களை சென்றடையுமா, இல்லை என்று சொன்னால் இது சந்தையின் ஒரு தற்காலிக நகர்வா? எப்படி நீங்க இதனை பார்க்கின்றீர்கள்?
இல்லை, இப்பொழுது நீங்கள் குறிப்பிட்ட விடயங்களின் பிரகாரம் இந்த ம். விவகாரத்தை நாங்கள் பார்ப்பதாக இருந்தால் கனடாவின் பொருளாதாரத்தை முன்னிலைப்படுத்தியதாகத்தான் பார்க்க வேண்டும். ஆம். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது கனடாவின் பொருளாதாரம் என்பது தற்பொழுதைய நிலையில் இந்த குஸ்மா ஒப்பந்தம் போன்ற பல விடயங்களாலும் ஒரு கேள்விக்குறியான நிலையில் அல்லது திடமான நிலையை அடைய முடியாத நிலையில் இருக்கின்றது. அத்தோடு சர்வதேச ரீதியில் இடம்பெறுகின்ற விவகாரங்கள் கூட இந்த பொருளாதார பாதிப்புக்கும் வேலையில்லா திண்டாட்டங்கள் அல்லது ஆஹ், மக்களுடைய பணவீக்கம் அல்லது வரவுக்கு மேலான செலவுகள் போன்றவற்றிற்கெல்லாம் காரணமாக இருக்கின்றன. இந்த நிலையில் நீங்கள் குறிப்பிட்டது போல அந்த வீட்டு சந்தை என்பவற்றில் மெலிதான ஒரு மாற்றம் ஏற்படுகின்றது. இருந்த பொழுதும் கடந்த வருடம் விற்ற விலையிலிருந்து சுமார் 3.6 4% குறைவானதாகவே இந்த வருட விலை என்பது இருக்கின்றதான தன்மை இருக்கின்றது. அதாவது வந்து இது வாங்குவோருக்கான சந்தையாகவும் இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக எடுப்பீர்களானால் $1 மில்லியன் வாங்கி கடந்த வருடம் விலை போன ஒரு வீடு இப்பொழுது 9,60,000 விலை போகின்ற அளவிற்கான பட்டியலிடுகை தான் இடம்பெறுகின்றது. எனவே வீட்டு சந்தையில் தற்பொழுது அந்த சாமானிய மக்களுக்கான முதலீடு இடம்பெறுமா என்று சொன்னால் அதற்குரிய சந்தர்ப்பங்களை குறைவாக்குகின்ற காரணமாக அடைமான கடன்கள் இருக்கின்றன. ம். குறிப்பாக இந்த அடைமான கடன் விவகாரத்தில் அதாவது வந்து கனடா வழங்குகின்ற வட்டி வீதம், வங்கிகளுக்கு வழங்குகின்ற வட்டி வீதமும், அதே நேரம் வங்கிகள் மக்களுக்கு வழங்குகின்ற வட்டி வீதமும் ஒரே தன்மையில் பேணி பாதுகாக்கப்பட்டவையாக கடந்த 3-4 அறிவிப்பு தடவைகளில் இருந்திருக்கின்றன. ஆமாம். ஆனால் அவ்வாறான ஒரு தன்மை இல்லாமல் அது இனி வருங்காலத்தில் கூடும் என்கின்ற அறிவிப்பை கூட ஆஹ், மத்திய வங்கியின் ஆளுநர் கூறியிருக்கின்றார். ஏனென்றால் தற்பொழுது நடைபெறுகின்ற இந்த சர்வதேச விவகாரங்களும் மற்ற பொருளாதார நெருக்கடிகளும் அவ்வாறான நிலைமை ஏற்படுமாக இருந்தால் சாமானியர்களை பொறுத்தவரையில் அடைமான கடன் பெறுவது என்பது சற்றே கடினமான விடயமாக மாறக்கூடிய தன்மை இருக்கின்றது. இதன் பொழுது அரசாங்கம் கொண்டு வருகின்ற திட்டங்கள் அல்லது இவ்வாறு சாமானிய அல்லது மத்திய தர வர்க்க மக்களுக்கான வீட்டு தேவைக்கான மானியங்கள் போன்றவை வழங்கப்படுமாக இருந்தால் சில வேளைகளில் நீங்கள் விரும்புகின்ற மாதிரியான செயற்பாடுகள் இடம்பெறக்கூடிய தன்மை இருந்தாலும் ம்ஹ்ம். இப்பொழுதைய நிலையில் இந்த வீடு சந்தை என்பது சற்றே சில விகிதங்களால் இந்த வீட்டு விற்பனை என்பது அதிகரித்துள்ள பொழுதிலும் அதனுடைய தன்மை என்பது பல இடங்களை பொறுத்தும் அமைந்திருக்கின்றன. குறிப்பாக நாங்கள் இங்கே பாரிய டொரண்டோவை எடுத்து பார்த்தோமானால் பிராம்டன் மற்றது ஓக்வில் போன்ற பகுதிகள் அதிகமான விலை போகின்ற இடம் போன்ற தன்மையை பெற்றதாகத்தான் அந்த ஆய்வு காட்டுகின்றது. இருந்த பொழுதிலும் அவ்வாறு அல்லாமல் எங்கெங்கெல்லாம் அந்த மக்கள் ஆரோக்கியமான அமைதியான வாழ்க்கை விரும்புகின்ற அல்லது அந்த விலை கூடிய இடங்களாக தெரிவு செய்யக்கூடிய இடங்களாக இருக்கின்ற வீடுகள் உள்ள இடங்கள் எல்லாம் இந்த வீட்டு சந்தை என்பது வீடு விற்பனைக்கு போடப்பட்டு பட்டியலிடப்பட்டு சில வாரங்களோ அல்லது மாதத்திற்குள்ளோ விற்பனைக்குள்ளாகின்ற தன்மை என்பது இருக்கின்றது. இங்கே ஒரு விடயத்தை குறிப்பிட வேண்டும். வீட்டு சந்தையில் போடப்பட்டு பல காலமாக அந்த வீடு ஒரு விற்கப்படாமல் இருக்கின்ற பொழுது அந்த பகுதியைச் சேர்ந்த வீடுகளுக்கு அவ்வாறான ஒரு நிலை தங்கு நிலை ஒன்று அல்லது தொய்வு நிலை ஒன்று வரக்கூடியதாகவோ அல்லது விலைகளை அவர்கள் தாராளமாக குறைக்கக்கூடியதான சந்தர்ப்பமும் இருக்கின்றது. இருந்த பொழுதிலும் இப்ப சாமானியர்கள் இந்த சந்தையை தொடுவதற்கான நிலைமை இன்னமும் அமையவில்லை. அதற்கான நிலைமையை அமைப்பதற்கு அரசு முயல வேண்டும் என்று சொன்னால் இந்த அடைமான கடன்களுக்கான பெறுவதற்கான வழிமுறைகள் மற்றும் விதிமுறைகளில் கடும் போக்கை வங்கிகள் கடைபிடிக்கின்றன. இவ்வாறு கடைபிடிப்பதற்கான காரணம் என்னவென்று சொன்னால் உண்மையிலேயே இந்த வீட்டு சந்தை விவகாரத்தில் இந்த பேபி பூமர்ஸ் எனப்படுகின்ற அதாவது வந்து இந்த 2ஆம் யுத்தத்திற்கு பிறகு 1946ஆம் ஆண்டுக்கும் 1964ஆம் ஆண்டிற்கும் இடையில் பிறந்தவர்கள் 40 வீதமான வீடுகளை வைத்திருக்கின்றார்கள். அவர்கள் தற்பொழுது தங்களுடைய பிள்ளைகளுடன் மாறுவதையோ அல்லது டவுன் சைசிங் எனப்படுகின்ற வீடுகளின் தரங்களை குறைத்து அல்லது அந்த பெரிய இடங்களை குறைத்து சிறிய வீடுகளுக்கு மாறுவது போன்ற பல விடயங்கள் அல்லது ஓய்வு வதிவிடங்களுக்கு செல்வது போன்ற விடயங்களில் ஈடுபடுவதால் வீட்டு சந்தையில் கிடைக்கப்பெறப் போகின்ற வீடுகளின் தொகை என்பது அதிகமாக இருக்கின்றது. அதேவேளை
40 வயதிற்கு கீழுள்ள இளைஞர் யுவதிகளுக்கு வீடுகள் வாங்குவதற்கான தகுதி நிலையை அடைவது என்பது கடினமாக இருக்கின்றது. இவ்வாறான நிலைமையில் இந்த சந்தையை எவ்வாறு கொண்டு செல்லலாம் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் இந்த அரசாங்கம் அதாவது வருமானத்திற்கேற்ப வாழும் வதிவிடங்கள் போன்ற திட்டங்களை எல்லாம் அறிமுகப்படுத்தினாலும் இந்த வீட்டு சந்தை என்பது முன்னர் இருந்த மாதிரி, அதாவது 2020-21களில் இருந்த மாதிரி இல்லாமல் சில வேளைகளில் 2015ஆம் ஆண்டிற்கு முன்னர் இருந்த நிலை போன்று வரலாம். ஆனால் அதற்கு இங்கே உள்ள ஒரு தடையாக இருக்கின்றது, அல்லது நிச்சயமாக அதனை அவ்வாறு செய்வதற்கான நிலைமை கொண்டு வர இருப்பது இந்த 2021ஆம் ஆண்டு வீடுகள் வாங்கிய பலருடைய வீடுகளும் தற்பொழுது அதாவது அடைமான கடன் மீள் புதுப்பிற்கு வருகின்றது. அவ்வாறு வருகின்ற பொழுது அந்த வேரியபிள் அல்லது ஃபிக்ஸ் மோட்கேஜில் கூட மிகவும் குறைந்த தொகை கெடுத்தவர்கள் தற்பொழுது கொள்வனவு செய்கின்ற பொழுது அந்த அவர்களுடைய வாழ்வியலில் மாற்றங்களை ஏற்படுத்துகின்றது என்றால் இரட்டடிப்பாக இருக்கக்கூடிய அளவில் தான் தற்பொழுதைய வட்டி விதத்தின்படி இருக்கின்றது. எனவே இவ்வாறு இருக்கின்ற நிலையில் இந்த சந்தை நிலையில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இந்த வாங்குபவர்களின் தன்மை இருக்க போகின்றது என்பது உண்மையாக இருந்தாலும் இந்த மத்திய தர வர்க்கம் மற்றது மத்திய தர வர்க்கத்திற்கு கீழானவர்கள் வாங்குவது என்பது கடினமானது. அதுதான் அந்த சுருக்கமாக சொல்லக்கூடிய பதிலாக இருக்கும். கடந்த காலங்களில் மில்லியன், அதாவது 1.5 மில்லியன் வீட்டை வாங்குவதற்காக கொடுக்கின்ற பத்திரங்கள் என்பன தாராளமாக பரிசீலிக்கப்படாமல் 50,000 சம்பளம் எடுப்பவரை வாங்கக்கூடியதாக இருந்த ஒரு காலகட்டம் இருந்தது. ஆனால் இப்பொழுது நீங்கள் ஒரு 1 மில்லியன் வீட்டை வாங்க வேண்டும் என்றால் 200 லட்சத்திற்கு மேற்பட்ட ஒரு தொகையை தகுந்த சாட்சியங்களுடன் நிரூபித்து வேண்ட வேண்டிய தேவையை இந்த காலகட்டாயம் கொண்டு வந்திருக்கின்றது. நிச்சயமாக இதிலே பேசுறதுக்கு இன்னும் பல விடயங்கள் இருக்கின்றன சுரேஷ் தர்மா. அதிலே குறிப்பாக இன்றைக்கு GTA வீட்டு சந்தையிலே கொண்டோக்களினுடைய விற்பனை சரிந்து புதிய வாடகை குடியிருப்புகளுடைய கட்டுமானம் என்பது அதிகரித்து வருகின்றது. சொந்த கொண்டோ வாங்குவதை விட வாடகைக்கு இருப்பது எப்பொழுதுமே ஒரு நிதி ரீதியான லாபகரமாக இருக்கும் என்று சில மக்கள் நினைக்கின்றார்கள். இத்தகைய பொருளாதார சூழல் மக்களுடைய சொந்த வீட்டு கனவை தள்ளி வைத்து வாடகை சமூக மாதிரியை நோக்கி தள்ளுகின்றதா? உங்களுடைய ஆய்வு என்ன சொல்கிறது? இல்லை, இந்த விவகாரத்தில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த டொரண்டோவில் இந்த கொண்டு வருகின்ற தொடர்மாடி குடியிருப்புகளுக்கான தேவை என்பது ஏறத்தாழ 2018ஆம் ஆண்டிலிருந்து 2023ஆம் ஆண்டு வரை ஒரு உச்ச நிலையை அடைந்ததாக இருந்தது. கோவிட் காலத்தில் உண்மையிலேயே இந்த பெருநகர பகுதிகளில் இருந்தவர்கள் சிறு இடங்களை தேடி அல்லது கிராமப்புறங்களை தேடி போன விடயங்களால் அல்லது பெருநகரங்களில் உணவு வசதிகள் அல்லது உணவு மையங்கள் போன்றவை எல்லாம் மூடப்பட்டதால் அவ்வாறான சென்று விலகி சென்றவர்கள் எல்லாம் தொடர்ச்சியாக அங்கே அவ்வாறாக இருப்பதால் அந்த தொடர்மாடி குடியிருப்புகளின் விற்பனை என்பது சரிந்திருக்கின்றது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அது உண்மையிலே இப்பொழுது வாடகைக்கு கூட அவ்வாறான விடங்களை கொடுத்து எடுப்பது என்பது ஒரு சிரமமான ஒரு காலகட்டத்தை கடந்து அல்லது தாண்டி கொண்டிருக்கின்ற காலமாக இருக்கின்றது. குறிப்பாக இந்த 2024 மற்றும் 25ஆம் ஆண்டு பகுதிகளில் இதனுடைய அந்த மீள் விற்பனை பெறுமதி என்பது மிகவும் குறைவாக இருக்கின்ற ஒரு காரணம் இருந்தது. குறிப்பாக ஒரு 8 லட்சத்தி அல்லது 8,50,000 வாங்கிய ஒரு கொண்டோ என்பதை அவர்கள் அதே விலைக்கு கொடுக்கக்கூடியதாக இல்லாமல் அவை 6 அல்லது 7 லட்சம் அவ்வாறான நிலைக்கு வரக்கூடிய தன்மை இருக்கின்றது. அதை விடவும் இந்த கொண்டோக்களில் இருக்கின்ற இந்த மெயின்டெனன்ஸ் ஃபீ எனப்படுகின்ற TMI மற்றும் மெயின்டெனன்ஸ் ஃபீ எனப்படுகின்ற மாதாந்தம் கட்ட வேண்டிய கட்டணங்கள், வரி மற்றும் மின்சார காப்புறுதி போன்றவற்றிற்கான தொகைகளின் கட்டணங்களும் மற்றும் அவற்றிற்கான கடனை கட்டுவதற்கான காசு என்பது வாடகை மூலம் பெற முடியாத ஒரு தன்மையும் இருக்கின்றது. எனவே அந்த வாடகை மூலம் பெறுவதை விடவும் தங்களுடைய பணத்தை மேலதிகமாக செலுத்தித்தான் தற்பொழுது அந்த கொண்டோக்களை
பராமரிக்க வேண்டிய நிலை இருந்தாலும் இதில் ஒரு மாற்றம் ஏற்படும் என்கின்ற நிலை இருக்கின்றது. எவ்வாறு சொன்னால், இந்த நகர பகுதிகள் என்பன அதிகமாக பாவிக்கப்படுகின்ற தன்மையை அடைகின்ற பொழுது, இப்பொழுது குறிப்பிட்டு பார்த்தீர்களானால் நிர்வாக கட்டமைப்புகள் அல்லது போக்குவரத்து கட்டமைப்புகளில் பலத்த மாறுதல்கள் செய்யப்பட்டு சுரங்க பாதைகள் மற்றும் மேல் ரயில்கள் போன்றவை எல்லாம் இந்த இலகுவான ஒரு கட்டமைப்புகள் நகரை கொண்டு வருவதற்கான பல பணிகளும் வெற்றிகரமாக நடந்தேறி வருகின்றன. அவ்வாறான பணிகளின் மூலம் மக்கள் இணைக்கப்படுகின்ற பொழுது அவர்கள் மீண்டும் இந்த அதாவது தொடர்மாடி குடியிருப்புகளை நாடி செல்ல வேண்டிய தேவையை அல்லது அதை விரும்ப வேண்டிய தேவையை இவ்வாறான போக்குவரத்து பயண வசதிகள் ஏற்படுத்தும். இப்பொழுது பார்த்தீர்களானால் அது கோ எனப்படுகின்ற போக்குவரத்தாக இருக்கட்டும் அல்லது டிடிசி அல்லது ஏனைய நகரங்களின் சேவை நிலையங்களாக இருக்கட்டும், இவற்றினிடையே இந்த பிரஸ்டோ என்கின்ற திட்டத்தின் கீழ் ஒன்டாரியோ மாகாண அரசு கொண்டு வந்திருக்கின்ற அந்த ஒரு காசு குறைப்பு திட்டங்கள் எல்லாம் இவ்வாறானவர்களை கவரக்கூடியதான தன்மையை சந்தை வலுப்பெறும் பொழுது அவை பெறும். இப்பொழுது தற்போதைய நிலையில் அவை ஒரு அதாவது கோவிட் காலத்தை ஒத்த நிலையில் தான் இப்பொழுது இருக்கின்றன என்பதுதான் உண்மையாக இருக்கின்றது. ஆனால் அதே அளவு வெற்றிடமாக இருக்கின்றனவா என்றால் இல்லை. பலரும் வாடகைக்கு கொடுத்திருக்கின்ற பொழுதும் அதிகமான பணத்தை தாங்கள் அந்த செலுத்த வேண்டிய தேவையிலும் இருக்கின்றார்கள். கண்டிப்பா. இந்த இடத்திலே சுரேஷ் தர்மா, இப்பொழுது ஒன்டாரியோவினுடைய உற்பத்தி மற்றும் வாகன துறைகள் அமெரிக்க வர்த்தக கெடுபிடிகள் மற்றும் சுங்க வரிகளால் இப்பொழுது 50% சுங்க வரி விதிக்கப்பட்டிருக்கின்றது. அது நடைமுறைக்கு வருமாக இருந்தால் கண்டிப்பாக பல்வேறு பாதிப்புகளையும் அது ஏற்படுத்தக்கூடிய ஒரு அச்ச உணர்வோடு மக்கள் வாழ்கின்றார்கள் இல்லையா? இப்பொழுது கனடா மோர்கேஜ் அண்ட் ஹவுசிங் கார்ப்பரேஷன் எச்சரிப்பது போல இந்த மாதிரியான புறக்காரணிகளால் ஒன்டாரியோவை பொறுத்தவரையிலே ஜாப் மார்க்கெட் ஆனது இன்னும் பலவீனம் அடைந்தால் அது எதிர்வரும் இந்த 2026 தொடக்கம் 2028 வரை வீட்டு சந்தை கணிப்புகளை தலைகீழாக மாற்றி பெரியதொரு பொருளாதார தேக்கத்தை ஏற்படுத்தி விடலாம். அந்த மாதிரி ஒரு கணிப்பீட்டை பொருளியல் வல்லுநர்கள் செய்திருக்கின்றார்கள். இந்த நிலையினை நீங்க எப்படி எதிர்வு கூறுவீர்கள்? இல்லை, இது மிகவும் நல்லதொரு கேள்வி. அதாவது எவ்வாறு நாங்கள் பார்க்கலாம் என்று சொன்னால், இப்பொழுது எல்லாம் நாங்கள் அதாவது ஒரு எதிர்காலம் நல்லாகவே இருக்கும், எல்லாம் நன்றாகவே நடக்கும் என்கின்ற ரீதியிலான கருத்து கணிப்புகளின் பிரகாரம் தான் இவைகள் எல்லாம் கணிக்கப்படுகின்றன. இன்று நீங்கள் எடுத்து பார்த்தீர்களானால் அமெரிக்காவில் கூட வீட்டு சந்தை என்பது ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி அல்லது 7ஆம் தேதியாக இருக்க வேண்டும் மீண்டும் ஒரு உயர்வை சந்தித்து இப்பொழுது 6.38 அல்லது 6.6 வீதமாக அவர்களுக்கு இந்த 30 வருடத்திற்குரிய அடைமான கடனுக்கான வட்டி என்பதும் 15 வீதத்திற்கான வட்டி என்பது 6.1.5 2ஆகவோ இருக்கின்றது. இவ்வாறான உயர்ச்சியை சந்திப்பது என்பது அங்கே வீட்டு விலைகளை குறைத்திருக்கின்றது. இதற்கான காரணம் இவ்வாறான தொழில் வாய்ப்புகள் குறைந்தமை மற்றும் தொழில் வாய்ப்புக்கான நபர்கள் இல்லாமை போன்றவை. அதே நிலைமைதான் எங்களுடைய நிலைமையும். எவ்வாறு சொன்னால், இப்பொழுது குஸ்மா என்கின்ற ஒப்பந்தம் சரிவராவிட்டால் நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த வாகன விவகாரங்களில் இவ்வாறான 50% வரி விதிப்பில் 10-15% வரி இருப்புகள் மேற்கொள்ளப்பட்டால் கூட அவற்றை வாங்குவதற்கான சந்தை என்பது அமெரிக்காவை பொறுத்தவரையில் எவ்வாறு இருக்கும் என்பது தெரியாத விடயம். என்றால் சில வேளைகளில் அவர்களால் அவ்வாறான தொடர்ச்சியான பொருட்களை அங்கே பெற முடிய தன்மையை அது பெறக்கூடியதாக இருக்குமா என்கின்ற கேள்வி இருக்கின்றது. அதை விடவும் அடுத்த படியாக இவ்வாறான இந்த வரி விதிப்புகள் என்பன வேலை வாய்ப்புகளை வேலை இழப்புகளை ஏற்படுத்த போகின்றன. இந்த வேலை இழப்பு என்பது ஒரு பயங்கரமான ஒரு உண்மை பொதிந்த ஒரு எச்சரிக்கையாக இருக்கின்றது. உண்மையிலேயே குஸ்மா என்கின்ற ஒப்பந்தம் பெறாவிட்டால் கனடாவில் 1,10,000 மேற்பட்ட வேலைகள் இல்லாமல் போய்விடும் என்பது ஏதோ நாங்கள் சாதாரணமாக 1,10,000 என்கின்ற இலக்கத்தை எடுக்க முடியாது. 1,10,000 குடும்பங்களின் நிலைமை எவ்வாறு போகும், அது எவ்வாறு தொடர் சங்கிலி மாற்றங்களை பொருளாதாரத்தில் ஏற்படுத்தும் என்பதெல்லாம் பாரிய கேள்விகள். எனவே உண்மை இந்த பொருளாதார நிலைமைகளும் மற்றும் இந்த வர்த்தக பேச்சுவார்த்தைகளும் எவ்வாறு செல்கின்றனவோ அதன் மூலம்தான் இந்த வீடுகளின் சந்தையோ அல்லது பொருளாதார நிலையோ என்பதோ மாற்றம் பெறும். அவை எங்களால் எந்த ஒரு பொருளாதார அறிஞர் அது குறித்து தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தாலும்
காலம் எவ்வாறு செல்கின்றது, போர்கள் எவ்வாறு நடக்கப் போகின்றன மற்றும் ஒப்பந்தங்கள் எவ்வாறு ஏற்பட போகின்றன போன்றவை பாரிய அதாவது மாற்றங்களை ஏற்படுத்தும். இப்பொழுது இவ்வாறு குறிப்பிடுங்கள். கனடா தான் வெற்றி பெற்றதாக பல ஒப்பந்தங்களை மத்திய கிழக்கு நாடுகளுடன் செய்திருந்தது, கட்டார், சவுதி போன்ற நாடுகளுடன். இப்பொழுது அங்கே போர் நடக்கின்ற போர் காலத்தில் அந்த நாடுகள் வந்து முதலிடுமா என்று சொன்னால் அதற்குரிய அதாவது அதற்குரிய பதில் கேள்வியாகத்தான் இருக்கும். எவ்வளவு தூரம் அவர்களால் கொடுத்த உறுதிமொழியை காப்பாற்றி வர முடியும் என்றால் அவர்களுக்கு தங்கள் தேவை என்பது இப்பொழுது வியாபித்திருக்கின்றது. அதே போன்று வேறு இடங்களும் அப்பொழுது கனடாவின் அல்லது பொருளாதார முன்னேற்ற நோக்கத்தில் மாறுதல் ஏற்படுகின்றது. இவை போன்ற காரணங்களால் இவ்வாறு இடம்பெறலாம் என்பது உண்மை. ஆனால் அனைத்தையுமே பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நன்றாக சென்றால் நன்றாக நடக்கும். ஆனால் நிலைமைகள் எங்களுடைய கைகளில் இல்லை. அதாவது ஆபத்தான கட்டத்தில் தான் இருக்கின்றோம். பொருளாதார சரிவிற்கு செல்லாமல், அதாவது ரெசிஷன் என்பதற்கு செல்லாமல் பொருளாதார ஒரு மந்த நிலை என்கின்ற நிலையில் இருப்பதாகத்தான் தகவல்கள் காட்டி நிற்கின்றன. பொறுத்திருந்து பார்ப்போம். கண்டிப்பா. நீங்க கூறுவது போல பொருளியல் குறிப்பாக இந்த பேரின பொருளியல் மாறிகள் நாளாந்தம் மாறிக்கொண்டிருக்கின்றன. குறிப்பாக வட்டி வீதமா இருக்கட்டும், பணவீக்கமாக இருக்கட்டும், இப்படியான மாற்றங்கள் மாறிக்கொண்டிருக்கின்ற பொழுது வீட்டுச் சந்தையிலே அது பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் தான் இன்னும் அதிகமாக இருக்கின்றன. இருந்தாலும் இப்பொழுது நாங்க பேசியது மாதிரி தற்பொழுது ஒரு சுமூகமான நிலையில் இருக்கின்றது. வட்டி வீதம் கூட இப்பொழுது 2.2% எந்த மாற்றமும் இன்றி இருந்து கொண்டிருக்கின்றது. இது சற்று ஒரு சுமூகமான ஒரு நிலையை தான் காட்டுகின்றது. பார்க்கலாம் எப்படி நடக்க போன்றது என்று சொல்லி. அதிலும் நாங்கள் இப்பொழுது பேசியது போல சுரேஷ் தர்மா 50% இந்த வர்த்தக போர் அமெரிக்காவுடனான அது கண்டிப்பா நீங்க சொன்னது மாதிரி குறிப்பாக கனடாவில் இருந்தான ஏற்றுமதி நிறுவனங்களை, அமெரிக்காவுக்கான ஏற்றுமதி நிறுவனங்களை நிறையவே பாதிக்கும். அதுல நிறைய வேலை இழப்புகள் வரப்போன்றது. மக்களுக்கு கண்டிப்பா அது வீடு வாங்கக்கூடிய திறனை பாதிக்கக்கூடியதாக இருக்கும். எதிர்காலத்திலே பார்ப்போம் எப்படி நடைபெற போகின்றது என்று சொல்லி. மிக்க நன்றி உங்களுக்கு. ஒன்டாரியோ வீட்டு சந்தையின் பொருளியல் பரிமாணங்களை மிக நுட்பமாக விளக்கிய உங்களுடைய ஆழமான அந்த ஆய்வு கருத்துக்களுக்கு இவை நிச்சயமாக மக்களுக்கு கண்டிப்பா ஒரு விழிப்புணர்வை கொடுக்கும் என்று நம்புகின்றேன். மிக்க நன்றி உங்களுக்கு. மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்திலே சந்திப்போம். நன்றி ஜோதி. நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி. நன்றி. டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொளி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதன் ஊடாக நோட்டிபிகேஷனில் பல காணொளி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.